வெளியாகின்ற சம்பவங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தனித்துவங்கள் எங்களுடைய அடையாளங்கள் என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றன, எங்கே நாம் எங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு ஏக்க பெருமூச்சு உருவாகி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு மணல் மாபியாக்கள் உருவாகின்றன, அதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அரைவாசி யாழ் பேருந்து நிலையத்திற்கும் அரைவாசி மாநகர சபைக்கும் கிடைக்கின்ற வகையில் ஒரு பொறிமுறை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலமாக எமது பிரதேசங்களிலே இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள், அவை தொடர்பிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்ற செய்திகளெல்லாம் அச்சமூட்டும் வகையிலே, எதிர்காலம் பற்றிய ஏக்கத்தினை ஏற்படுத்தும் வகையிலே அமைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வீதியால் நடந்து சென்ற இளம் பெண்கள் கடத்தப்பட்டு அவர்களுடைய நகைகள் கொள்ளையிடப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. வாகனத்தினரில் சென்று கொண்டிருந்த ஓர் இளைஞன் அல்லைப்பட்டி பகுதியிலே போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று சட்டவிரோத மணல் அகழ்விலே ஈடுபட்டவர்களினால் இடித்து தள்ளப்பட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மதஸ்தலம் ஒன்றிலே சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பௌத்த மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றங்களினுடைய உத்தரவுகள், நீதிபதிகளினுடைய அறிவுறுத்தல்கள் புறக்கணிக்கப்பட்டு ஆலயங்களிலே புனர்ஸ்தாபனம் என்ற போர்வரையிலே நீதிமன்ற அறிவுறுத்தல்கள் மீறப்படுவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வெளியாகின்ற சம்பவங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தனித்துவங்கள் எங்களுடைய அடையாளங்கள் என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றன, எங்கே நாம் எங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு ஏக்க பெருமூச்சு உருவாகி கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் என்ன அடிப்படையிலே எதன் காரணமாக உருவாகின்றன என்று பார்க்கின்ற போது, எமது மக்கள் மத்தியிலே எமது சமூகத்திலே உருவாகி இருக்கக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகளும் சமூக விரோத நடவடிக்கைகளும் போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பும் தான் பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு உண்மை வெளிப்படுகிறது. அதாவது அண்மை காலமாக எமது பிரதேசங்களிலே சட்டவிரோத செயற்பாடுகளும் போதைப்பொருள் பாவனையும் பெருமளவிலே அதிகரித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தேர்தல்களின் போது ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். சமூக விரோத சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும், போதைப்பொருளற்ற ஒரு நாடு உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள், எமது பிரதேச மக்களும் கணிசமான வாக்குகளை அளித்திருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய பிரதிநிதிகளாக எமது பிரதேசங்களிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் ஜனாதிபதியினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கோ நிறைவேற்றக்கூடிய அளவுக்கோ அல்லது எங்களுடைய மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கோ அனுபவம் இல்லாதவர்களாகவும் செயற்திறன் மிக்கவர்களாக இல்லாததும், இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த ஓரிரண்டு வருடங்களுக்குள்ளே மிகவும் அதிகளவிலே விஸ்வரூபம் எடுத்திருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்ப்பமாக இருந்தால், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற போலீசார் அந்த உளவு இயந்திரத்தால் இடித்து தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அந்த விடயம் தொடர்பிலே ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்திவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அமைச்சர்
கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அவர் மணல் மாபியாக்கள் தொடர்பிலே பேசியிருக்கின்றார். மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை காரணமாகவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அவை இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத வகையிலே அவற்றினுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எவ்வாறு மணல் மாபியாக்கள் உருவாகின்றன, அதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரதேச மக்களுக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான மணலை நியாயமான விலையிலே, தரமான முறையிலே, போதுமான அளவு விநியோகிக்கக்கூடிய உரிய நியமங்களை பின்பற்றி உரிய அனுமதிகள் வழங்கப்பட்டு மணல் விநியோகம் ஒழுங்குபடுத்தப்படுமாக இருந்தால் ஏன் இந்த மாபியாக்கள் உருவாகப் போகின்றன? கடந்த 1.5-2 வருடங்களிலே சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைத்து அதிகாரத்திற்கு வந்த இந்த அரசாங்கம் அது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இப்போது மணல் மாபியாக்களுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியிலே 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இவ்வாறான ஒரு மணல் மாபியாக்களுடைய அல்லது சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்த ஒரு சூழலிலே, மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திய ஒரு சூழலிலே மகேஸ்வரி நிதியம் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக மணல் விநியோகம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. உரிய நியமங்கள் பின்பற்றப்பட்டு மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு நியாயமான முறையிலே மக்களுக்கான மணல் விநியோகம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சி மாற்றத்தின் போது அரசியல் நோக்கங்களுக்காக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததன் விளைவு தான் இன்று மணல் மாபியாவாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மணல் விநியோகம் என்பது சட்ட ரீதியான ஒன்றாக உரிய நியமங்களை பின்பற்றுகின்ற ஒரு விடயமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய வளங்களை பாதிக்காத, எங்களுடைய பிரதேசத்தினுடைய சூழலியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விடயமாக நடைமுறைப்படுத்த முடியும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட கூடியது என்பதுதான் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அண்மைய நாட்களிலே யாழ் பேருந்து நிலையம் முன்பாக ஒரு போராட்டம் அல்லது ஒரு முரண்பாடு ஒன்று உருவாகியிருந்தது. எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக இருந்த காலத்திலே 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யாழ் நகரப்பகுதிக்கு திறந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரு சௌகரியமான சூழலை உருவாக்கும் வகையிலே யாழ் நகரப்பகுதியிலே மலசலகூடம், குளியலறை உள்ளடங்கலான ஒரு ஓய்விடம் ஒன்று அவசியம். அவ்வாறான ஓய்விடம் என்பது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அல்லது புலம்பெயர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய மக்களுடைய சௌகரியமான முறையிலே, புலம்பெயர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவை ஒரு நவீன முறையிலே தரமானதாக அமைக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த அவசியம் உணரப்பட்ட நிலையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ் மாநகர சபையிடம் அதற்கான பொறுப்பினை ஒப்படைத்திருந்தார். அது தொடர்பிலே யாழ் பேருந்து நிலையத்திலே இடம் ஒதுக்கப்பட்டு யாழ் மாநகர சபையினுடைய நிதி பங்களிப்போடு அதனை உருவாக்குவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏகமனதாக. உங்களுக்கு தெரியும், யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு சொந்தமான பிரதேசத்திலே கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் பழக்கடைகள் கூட வழங்கப்பட்டிருந்தன. தற்போதும் அவை செயற்பட்டு வருகின்றன. அவ்வாறான பழக்கடைகள் வழங்கப்படுகின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் அங்கே கவனத்தில் கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது பழக்கடை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு பகுதியினருக்கான தொழில் வாய்ப்பு, அதேபோன்று நகரத்தை அழகுபடுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, நகரத்திற்கு வருகின்ற மக்கள் ஒரு குறித்த பிரதேசத்திலே இலகுவான முறையிலே பழங்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதென்று பல்வேறு விடயங்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு யாழ்
பேருந்து நிலையத்திற்கு சொந்தமான இடத்திலே கடைகள் அமைக்கப்பட்டு மாநகர சபையினுடைய பங்களிப்போடு அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை 50க்கு 50 என்ற அடிப்படையிலே பழக்கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் 50க்கு 50 என்ற அடிப்படையிலே மாநகர சபையினரும் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தினரும் பங்கிட்டுக் கொள்கின்ற ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதே பொறிமுறையைத்தான் இந்த மலசுலகூட தொகுதியிலும் பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதாவது மலசுலகூடத்தில் இருந்து கிடைக்கின்ற வருமானத்தில் அரைவாசி யாழ் பேருந்து நிலையத்திற்கும் அரைவாசி மாநகர சபைக்கும் கிடைக்கின்ற வகையில் ஒரு பொறிமுறை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது ஒரு சரியான வழிநடத்தலின்மையினால் அந்த மலசலக்கூட கட்டிடத் தொகுதியை செயற்படுத்துவதில் ஒரு இழுபறி நிலை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு விடயங்களை கையாள்வதிலே காணப்படுகின்ற குறைபாடுகள், செயற்திறனின்மைகள் கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களில் தான் காணப்படுகின்றது என்று சொன்னால், கடந்த வருடம் வடக்கு மாகாண சபை ஊடாக மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சுமார் 55 மில்லியன் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக ஆடிட்டர் ஜெனரல் திணைக்களத்தினுடைய அறிக்கை சொல்லுகின்றது. இதனை கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்களும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். அந்த மாற்றத்தின் ஊடாக சட்டவிரோத செயற்பாடுகள் இந்த பிரதேசத்திலிருந்து அகற்றப்படும், சமூக விரோத செயற்பாடுகள் இல்லாது செய்யப்படும், போதை பாவனையற்ற ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுத்தும் வகையிலேயே அண்மை காலமாக இந்த பிரதேசத்திலே அதிகரித்து வருகின்ற செயற்பாடுகள், வெளிவருகின்ற செய்திகள் காணப்படுகின்றன. எனவே ஜனாதிபதி என்ரகுமார திசாநாயக்க அவர்களிடம் ஒரு வினயமான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். உங்களை நம்பி வாக்களித்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும் வகையில் இந்த பிரதேசத்திலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் உங்களின் பெயரால் இந்த பிரதேசத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள், உங்களின் பிரதிநிதிகளாக இந்த பிரதேசத்திலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு ஆளுமை திறனற்றவர்களாகவும், இந்த பிரதேச மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் பக்குவமற்றவர்களாகவும் இருக்கின்ற சூழலை நீங்கள் அவதானித்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.